திருமணமாகி ரொம்ப வருஷமாச்சு. எங்களுக்கு குழந்தையே இல்ல. இறைவன் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்த தரக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்கங்க. திருப்புகழ்ல அருணகிரிநாதர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி பாடல்கள் எழுதி வச்சிருக்காரு. அதில் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த பாடல்களை பாடி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமான் குழந்தை பாக்கியம் கொடுப்பார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. வரக்கூடிய தைப்பூச அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு இந்த பாடல்களை தம்பதி சமேதரா அமர்ந்து நீங்கள் பாடுங்க. உங்களோட சங்கல்பத்தை குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ற இந்த சங்கல்பத்தை முருகப்பெருமானோட திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, முருகனோட ஃபோட்டோ இருந்தால் நல்லா கலவி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. செவ்வரளி மலர்களால் அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்லை விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் முன்னாடி சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஒவ்வொரு அக்ஷரங்கள் மீதும் நெய்விளக்கு இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. தம்பதி சமேதரா முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து இந்த பாடல் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் பாடல், இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணி நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி தீப தூப ஆராதனை காமிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கைகளில் ஒரு மலர்களை எடுத்து வச்சு உங்களோட வேண்டுதல் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ற வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி சொல்லி இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடு முருகா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானோட திருப்பாதத்தில் அந்த மலரை சமர்ப்பணம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு மங்கள ஆரத்தி காமிங்க. கற்பூரம் போட்டு ஆரத்தி காமிச்சு மனதார வழிபடுங்க. முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது என்ன திருப்புகள் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். என்ன பாடல் அப்படின்னா, செகமாயையுற்ற நகல்வாழ்வில் வந்து திருமாது கர்ப்பம் உடலூரி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பாட்டு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தம்பதி சமேதர அமர்ந்து இந்த பாடலை பாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு. இது நிதர்சனமான சத்தியமான உண்மை. இதை உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்லதே நடக்கும்.